கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த டெஃபிலா பிரேயருக்கு உங்களை அனைவரும் இயேசு கிறிஸ்து நாமத்துல நாங்க வரவேற்கிறோம். ஜூம்ல இருக்கிறவங்களையும் இயேசு கிறிஸ்து நாமத்துல உங்களையும் நாங்க வரவேற்கிறோம். நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மறுபடியும் ஆண்டவரே எங்களோட பூர்வமாக ஆண்டவரே கூட்டி சேர்த்து அப்பா இந்த ஜெபத்துக்கு கூடியுள்ள தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா நீர் மகா பெரியவரான நீ சிறந்தவர் அப்பா. உம்மை போல் ஒரு தேவன் இல்லை ஆண்டவரே. நீர் கொடுத்த இந்த சிலாக்கியத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை ஆண்டவரே கூட்டின தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வேலையிலும் கூட அப்பா எங்கள் சிந்தனை, எங்கள் இருதயங்கள், எங்களோட ஆவி ஆத்மா சரீரத்தை ஆவியுமே அறிந்திருக்கிறார் சுவாமி. அப்பா உமக்கு முன்பாக ஆண்டவரே எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஒருநிலைப்படுத்துங்க சுவாமி. இந்த ஜெபத்தில் ஆண்டவரே சுவாமி எங்கள் சிந்தனைகள் சிதறாத படிக்க, எண்ணங்கள் சிதறாத படிக்கிறாச்சா உண்மை மட்டும் நோக்கி பார்க்கத்தக்க அப்பா அந்த இருதயத்தையும் அப்படியேப்பட்ட அந்த ஆவியும் கருத்தை கொடுத்து எங்களை வழிநடத்தும்படிக்கு உங்களுடைய கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பெரியவர் அப்பா. இந்த ஜெபம் முழுவதும் ஆண்டவரை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள், வழிநடத்துங்கள் அப்பா. சத்தியத்தை கொண்டு வரும் தாசனோடு கூட அப்பா கரம் இருக்கும்படிக்கு அப்பா நாங்க ஜெபிக்கிறோம். எங்களோட பேசுங்களான்னு பேசுவோம். இந்த நாள் அப்பா நீங்க என்ன பேச வேண்டிய சித்தம் வைத்திருக்கிறோம் அப்படியா நீர் எங்க வழிநடத்தும்படிக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதா, ஆமென். இந்த வேலையில லிண்டா மோரி நம்மள ஆராதனைக்கு துதி வேலைக்கான வழிநடத்துவோம். தேங்க்யூக்கா. சுஸ்திரமாண்டவரே அப்பா, இதோ இந்த வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜன். சங்கீதம் 100 சொல்வது போல ராஜன், நன்றி கூறுங்கள் அவர் நன்றி கூறி அவர் கதவுகளில் நுழையுங்கள், புகழ் கூடி அவர் மயங்களில் நுழையுங்கள், அவருக்கு நன்றி கூறுங்கள் மற்றும் அவருடைய பெரிய பெயரை ஆசீர்வதியுங்கள் என்று சொன்ன நிமித்தமாக தேவனே உமக்கு நன்றி கூறுவோம். தேவனே உண்மை மகிமைப்படுத்துவோம், உண்மை போற்றுவோம் வந்திருக்கிறோம் ராஜா. இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. துதியின் மத்தியில வாசம் செய்கிற தேவன், துதி உமக்கு பிரியமாக இருப்பது ராஜா. அதுவே உண்மை துதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீங்க துதிக்கு நீர் ஒருவரே பாத்திரராக இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்பேன். நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உமை போல யாருமில்லை, உம்மை போல யாருமில்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாருமில்லை, உம்மை போல யாருமில்லை. துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போம். நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உமை போலே யாருமில்லை, உமை போலே யாருமில்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், போலே யாருமில்லை, உமை போலே யாருமில்லை. ஆம் பிதாவே, எங்கள் துதிக்கு நீர் பாத்திரராக இருக்கிறேன் ஆண்டவரே. உம்மை போல யாரும் இல்லை ஆண்டவரே. எங்கள் எபினேசரும் நீர், எங்க நல்ல ஆண்டவரும் நீர்.
உம்மை போற்றுகிறோம் ராஜா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக நீ செய்த நன்மைகள் ஆண்டவரே நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக தேவனே உம்மோட ராஜ்யத்தை விட்டுவிட்டு ஆண்டவரே மனுக்குலும் எடுத்த இம்மானுவேல் தேவனும் நீர். எங்களுக்காக ராஜா உங்க ரத்தத்தை சிந்தின பலியாடாக ஆன ஆட்டுக்குட்டியும் நீர். ஒருவன் எங்களுக்கு எடுத்து போறான் என்றால் எங்களுக்காக எலும்பும் கர்ஜிக்கும் சிங்கமும் நீர். உம்மை எல்லாவற்றும் எல்லாவுமாக பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்க துதிக்கு நீ பாத்திரராக இருக்கிறீர். எங்களுக்கு எல்லாவுமா நீ இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய அற்புதங்கள் அதிசயங்களை நாங்க எண்ணி பார்க்கும்போது தேவனே, Lord, we fall in love with your grace and mercy, your mighty things, Lord Father God. உம்மை போல யாரும் இல்லை ஆண்டவரே. உம்மை போல எங்களுக்காக நிற்கவும் எங்களை வழி நடத்தவும் யாரும் இல்லை ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி தகப்பனே. எபினேசரே உதவி நீரே, ஆராதனை உமக்கே. எல்ரோய் என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகள் நடுவில் வாசம் செய்வீரே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகள் நடுவில் வாசம் செய்வீரே. ஆராதனை உமக்கே, வாரும் தூய துதிகளை கிடுமே, வாரும் தூய துதிகளை கிடுமே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. எபினேசரை எங்களுக்கு உதவி செய்கிற நல்ல ஆண்டவரே, அப்பா உம்மை நோக்கி நாங்க பாக்குறோம் ராஜா. எங்களை கண்டிக்கிறவரும் நீர், எங்களை பலப்படுத்துகிறவரும் நீர் ஆண்டவரே. எங்களுக்கு உதவுகிற தேவன் நீர் அப்பா. எங்களுக்காக வெங்கல செப்பமானீர் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்த்தனால நாங்க பிழைத்து கொண்டோம் ஆண்டவரே. எங்களுக்காக உம்மோட ரத்தத்தை சிந்தின தேவன் நீர். அதனால ஆண்டவரே நாங்க மறுரூபம் ஆகி ஆண்டவரே நிற்கிறோம் ராஜா. எங்களுக்காக என்றென்றும் உதவுகிற தேவனே எபினேசரே, உம்மை நோக்கி நாங்க பாக்குறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்திக்கிறோம் ராஜா. அப்பா பிலிப்பியர்ல ஆண்டவரே வசனம் சொல்கிறது ராஜா, எதிலையும் கவலைப்படாதீர்கள், அனுதினமும் ஜெபத்திலும் விண்ணப்பத்திலும் நன்றியோடு கூட உங்கள் வேண்டுதலை தேவனுக்கு அறியுங்கள் என்று வேதம் சொல்லுற நிமித்தமாக ஆண்டவரே, இதோ உங்க மத்தியில ராஜா எங்களோட விண்ணப்பங்கள் நாங்க ஏறெடுக்கிறோம். எந்த ஒரு கவலையும் இல்லாதபடிக்கு ராஜா, எந்த ஒரு மன கஷ்டங்கள் பாரம் இல்லாதபடிக்கு சோஸ்திரத்தோட நீ செய்த மகா பெரிய காரியங்கள் ஆண்டவரே நினைவு கொண்டு ஆண்டவரே எங்களை விண்ணப்பங்களை மத்தியில நாங்க ஏறெடுக்க நீர் உதவுவீராக ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமை உமக்கே ஏறெடுக்கிறேன் எங்க ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுது நம்ம மத்தியிலே தேவ செய்தியை இந்த வேலையிலும் கூட ஸ்டீவன் சேகர் ஐயா அவர்கள் நம்ம மத்தியிலே தேவ செய்தியை அவர் பகிர்ந்து கொள்வாங்க. சோ இந்த வேலையிலும் கர்த்தர் அவர் மூலியமாக பேசுகிற வார்த்தையும் சத்தத்தையும் நாம் கேட்போம். அதற்கு பிறகு சுசிலியாமா நமக்கு ஜெபத்திலே அவங்க நடத்துவாங்க. சரிங்களா? கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். காட் bless you. Thank you, Pastor. Thank you for this prayer session. இந்த நாளிலே தியானத்துக்கென்று எடுத்துக்கொண்ட பகுதி, வேத பகுதி கலாத்தியர் 5வது அதிகாரம் வசனம் 16 22 வரை. Galatians chapter 5 verses 16 to 22. ஒண்ணும் விளங்கல. ஐயா கொஞ்சம் சத்தமா முன்னுக்கு வந்து பேசுறீங்க. இருங்க வரேன். ஓகே.
விளங்குதுங்களா? Can you all hear me? Can you all கேக்குது hear me? கேக்குதுயா கேக்குது. ஓகே, சரி, குட். ஓகே, இன்றைக்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி தியானத்துக்கென்று கலாத்தியர் 5வது அதிகாரம் வசனம் 16 22 வரை. கலாத்தியர் 5:16 22 வரை. யாராவது தமிழ்ல வாசிக்கிறீர்களா? Can someone read in Tamil? ஓகேண்ணே. விளங்குதா? உங்களை கலக்குகிறவர்கள் கரிப்புண்டு போன நலமாயிருக்கும். சகோதரரே, நீங்கள் சுயதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயதீனத்தை நீங்கள் மாமிசத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். உங்களிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவரோடு ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது மாம்ச இச்சை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாமிசத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. ஆவியினாலே நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்பட்டவர்கள் அல்ல. மாமிசத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவை யாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதகங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுதல் முதலியானவைகள். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. ஆமேன். ஆமென். பிரியமானவர்களே, இந்த பகுதி கலாத்தியர் பார்த்தீங்கன்னா இதன் பின்னணி கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த பின்னணி என்னென்றால், இந்த கலாத்தியர் பகுதி அதாவது ஒரு 3 அதாவது ஏரியா அந்த இடத்துல பார்க்க எப்படின்னா ஐகோனியம், லிஸ்த்ரா அண்ட் டெர்பி என்று சொல்லி அந்த இடங்கள் வந்து பவுலோட முதல் மிஷினரி ஊழியம், பவுல் அந்த ஃபர்ஸ்ட் மிஷினரி ஊழியத்தில் போகும்போது இந்த பகுதியில் வந்து சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டு இருந்தது. அப்போ ஸ்தாபிக்கப்பட்டோன்னா இந்த இடத்துல என்ன நடக்குது என்றால், யூதர்கள் எஸ்பெஷலி ஜூஸ் who have accepted Jesus, இயேசு சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு Stephen, excuse me, Stephen, cannot hear. I think you're speaking away from the mic. Pick up on the volume. I'm actually near to my... No, cannot hear. Actually we cannot pick up. கேட்க மாட்டேங்குது. Okay, let me see if I can use my phone instead of the laptop. Okay, sorry about that. Just give me 1 minute, I'll come in. இத சாத்திருங்க, அப்பதான் நீங்க அதுல வர முடியும். சோ அதுக்கு முன்னாடி எல்லாரும் கலாத்தியரை இன்னொரு தடவை படிச்சிருங்க. அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே போயிட்டே இருங்க. 16 to 22 அதை நீங்க அப்படியே தியானம் செய்துட்டே இருங்க. கேட்கலன்னா அப்புறம் யூடியூப்லயும் கேட்காது, பாவம். Sorry for the break. So now the break is to read the Bible. Okay, read the Bible. Yeah, you're muted. Off the laptop. Okay, இப்போ கேக்குதுங்களா பாஸ்டர்?
Perfect. ஓகே, குட். ஸோ இது இந்த பகுதி நம்ம வாசிச்சிருக்கிறோம். இந்த கலாத்தியர் பகுதி வந்து நம்ம கொஞ்சம் பின்னணி பார்க்கும்போது we need to see the context or the background of this. இது வந்து இந்த கலாத்தியருக்கு பவுல் எழுதின இந்த நிருபகம் பார்க்கும்போது ஆஃப்டர் ஹிஸ் ஃபர்ஸ்ட் மிஷனரி ஜேர்னி பவுல் வந்து இந்த பகுதிக்கு, அதாவது இக்கோனியம், லிஸ்ட்ரா, டர்பின்னு சொல்லி அந்த வட்டாரத்துல சில குழப்பங்கள், there was confusion in the teaching, especially from the Jews. யூதர்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு, அதே நேரத்தில் ஜென்டைல்ஸும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு சபையில அவங்க ஈடுபட்டு இருக்கும்போது யூதர்கள் என்ன செய்யறாங்க என்றால், ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் நீங்க வந்து பழைய ஏற்பாட்டின் போதனைகள் நீங்க வந்து பின்பற்ற வேண்டும், விசேஷமாக அந்த 10 கட்டளைகள். அதே நேரத்துல சர்க்கம்சிஷன், விருத்த சேதனை, இதுவும் செய்ய வேண்டும் சொல்லி அவங்க அது வந்து அதாவது ஜென்டைல்ஸ் மேல, புறஜாதிங்க மேல அவங்க அந்த ப்ரெஷர் போடுறாங்க. ஸோ தேர் வாஸ் a lot of confusion. அதாவது புறஜாதிகள், புதுசா கிறிஸ்துவர்களா வந்த ஒரு கர்த்தரை ஏற்றுக்கொண்டு வந்தவர்கள், அவங்க மத்தியில ஒரு பெரிய கன்ஃபியூஷன். ஏன்னா ரட்சி பண்றது வந்து கர்த்தர் மேல விசுவாசம், we are saved by faith in Christ, அதுதான் உண்மை. இட் இஸ் நாட் பை ஃபாலோயிங் த வாட் யூ கால் 10 command, 10 கட்டளைகள் அது கடைப்பிடிச்சாதான் நம்ம ரட்சிக்கப்படுவோம்னு சொல்லி இயேசு கிறிஸ்து வந்த பிற்பாடு நம்மளுக்கு போதனை விதமாக இருந்தது. ஸோ அந்த சூழ்நிலையில் தான் பல காரியங்கள், ஆவிக்குறி காரியங்கள் பவுல் வந்து இந்த பகுதிக்கு எடுத்து சொல்லும் போது, ஆனா விசேஷமாக 5வது அதிகாரத்துல பார்க்கும்போது அவர் ஆவிக்குறி காரியங்கள், விடுதலை குறித்து அவர் போதிக்கிறார். ஸோ இந்த கான்டெக்ட் வந்து நம்ம என்ன செய்ய போறோம்ன்றா, இன்றைக்கு நம்மளுக்கு எப்படி, we don't want to look at the context of the அந்த காலத்துல இருந்து கான்டெக்ட், அங்கிருந்து நம்ம இருக்கிற கான்டெக்ட்குள்ள நம்ம இது எப்படி நம்மளுக்கு பிரயோஜனமா இருக்கும், இது எப்படி இந்த வார்த்தைகள், ஜீவனல் வார்த்தை நம்மளுக்கு அது சரியா இருக்குன்ட்டு கொஞ்சம் ஆலோசிச்சு பார்ப்போம். இந்த சூழ்நிலை பார்க்கும்போது 16வது அதிகாரத்துல 17வது அதிகாரத்துல பார்க்கும்போது இங்க விசேஷமாக we can see a kind of battle, ஒரு போராட்டம் இங்க நம்ம பவுல் எழுதுகிறார், ஒரு போராட்டம். இந்த போராட்டம் நம்ம வந்து ஒரு let us look into a kind of picture. எப்படின்னா இந்த கயிறு இழுக்கிற போட்டி தெரியுங்களா? எத்தனை பேர் கயிறு இழுக்கிற போட்டியில சேர்ந்து இருக்கிறீங்க? ஸோ இந்த கயிறு இழுக்கிற போட்டியில் பார்க்கும்போது 2 அணி இருக்கும், A and B இருக்கும். ஸோ இந்த கயிறு இழுக்கிற போட்டியில அணி பார்க்கும்போது, அதாவது மாம்சத்துல ஈடுபட்டு இருக்கிறவங்க வந்து அந்த அணி. ரெண்டாவது குரூப் பார்க்கும்போது ஆவியில இருக்கிறவங்க இருக்கிறது. சோ ஒரு கிறிஸ்துவர், அதாவது நம்ம கிறிஸ்துவங்களா இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கோம், சபைக்கு வர்றோம். அப்ப நம்மளுக்கு வந்து ஒரு போராட்டம். அநேகருக்கு இது உண்மை, இது இல்லைன்னு சொல்ல முடியாது, மறுக்க முடியாது. விசேஷமாக இந்த ஜபத்தில் கலந்து கொண்டு நமக்கு வந்து இது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. சபைக்கு இது முக்கியம் இருந்தாலும் ஜபத்தில் கலந்து கொண்டு இருக்கிறனா இது நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு காரியமா இருக்கிறது. ஸோ we are being pulled. நம்ம வந்து 2 பக்கம் இழுக்கப்படுகிறோம். ஒரு பக்கம் உலகத்தின் காரியங்கள், மாம்சத்தின் காரியத்துல நம்ம இழுக்கப்படுகிறோம். அதே நேரத்துல because we are fasting, we are praying and we depend on the spirit, we depend on God. அப்ப ஆவியானவர் நம்மளை ஒரு பக்கம் இழுக்கிறாரு. So there's a continuous battle. There's a continuous battle. அப்ப இந்த போட்டியில யார் ஜெயிப்பா? ஆவியானவர் ஜெயிப்பாரா, இல்ல இந்த மாம்சமான காரியங்கள் ஜெயிக்குமான்னு கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அப்ப நம்ம ஆவியானவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கும் போது ஆவியானவர் என்ன செய்யறாருன்னா நம்மளுக்கு அந்த பலன் கொடுக்கிறாரு. கர்த்தர் சொல்லும் பலவீனத்துல என் பலன் பூர்ணமா இருக்கிறதுன்னு ஆண்டவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அப்ப நம்ம ஆவியானவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கும் போது ஆவியானவர் என்ன செய்யறாருன்னா அந்த பேட்டல் வந்து நம்மளை விடுதலை செய்யறதுக்கு அவரு நம்மளுக்கு உறுதுணையா இருக்கிறார். பட் அதே நேரத்துல நம்ம மாம்சத்தின் காரியத்துல நம்ம இடம் கொடுக்கும் போது அப்ப என்ன நடக்குதுன்னா அந்த மாம்சத்தின் பேட்டல் பிகம்ஸ் ஒன் சைடட் அண்ட் உலகத்தின் காரியங்கள் மாம்சமான காரியங்கள் நம்ம என்ன செய்யும், ஓவர் பண்ணிரும். பண்ணும்போது நம்ம என்ன செய்யறோம்னா அப்ப ஆவியான ஒரு கடவுள் ஆண்டவர்கிட்ட நம்ம சபையில தான் இருக்கோம், ஜபத்துல தான் இருக்கிறோம், உபவாசம் செய்வோம். ஆனா நம்மளோட கேரக்டரிஸ்டிக்ஸ்
நம்மளோட உள்ளான குணாஸ்திகள் என்ன செய்யும்னா நம்மளுக்கு தெரியும். உலக பாஸ்தருக்கு தெரியாது, சபையார்களுக்கு தெரியாது. ஆனா யூ அண்ட் ஐ நோ, நம்மளுக்கு நல்லா தெரியும் நம்ம எங்க இருக்கிறன்ட்டு. விளங்குதா? நம்ம ஜெபம் செய்யலாம், நம்ம வந்து வேதத்தை வாசிக்கலாம், பிரசங்கம் பண்ணலாம். ஆனாலும் only I know in this battle, இந்த போராட்டத்தில் நான் எங்க இருக்கிறேன்ட்டு எனக்கு ஒண்டிக்குதான் தெரியும். அதனாலதான் இங்க பவுல் அழகா சொல்றாரு, the flesh desires what is contrary to the spirit. எதற்கு மாறாக செய்யறதுக்கு மாம்சம் வந்து பிரியப்படுகிறது. சோ இங்கதான் முரட்டாட்டம் நம்ம செய்கிறோம். அப்ப அங்க பிரியப்படுகிறது. and the spirit what is contrary to the flesh, ஓகே, அது வந்து ஆவியானவருக்கு எதிர்மாக இருக்கிற காரியம். ஓகே, they are in conflict with each other. ஓகே, தொடர்ந்து, அதாவது 24 hours ஒவ்வொரு மூச்சு விடுறோம் தெரியுங்களா, ஒவ்வொரு மூச்சிலும் there's a continuous battle. So conflict, continuous battle within us. நம்மளுக்குள்ள அந்த பேட்டல் இருக்குது. விளங்குதுங்களா? இன்றைக்கு உட்கார்ந்து இருக்கிறோம், பார்க்கக்கூடாத காரியங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம சிந்தி எங்கேயோ போகுது. உண்மைதானே? அதே நேரத்துல ஒரு காரியம் நம்ம பேசக்கூடாது, ஆண்டவராரு டோன்ட் ஸ்பீக், பி குவையட் சொல்றாரு. ஆனா நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த மாம்சம் கிரியை செய்யும்போது, அதுக்கு நம்ம இடம் கொடுக்கும்போது என்ன செய்யறோம், உடனடியாக அந்த காரியத்தை, பேசக்கூடாத காரியத்தை நம்ம பேச ஆரம்பிக்கிறோம். So this is a continuous struggle within us. Just because we are Christians, just because நம்ம வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், நம்ம ரட்சிக்கப்பட்டோம்னு சொல்றது அது உண்மைதான். ஆனா நம்மளுக்குள்ள அது மறக்க கூடாது பிரியமானவர்களே. It is real, the battle is real, the conflict is real. So அந்த சூழ்நிலையில நம்ம தொடர்ந்து இந்த போராட்டத்துல நம்ம நடந்து கொண்டுதான் இருக்கிறோம். ஓகே, we are being. அப்ப அங்க பவுல் சொல்றார், but if you are led by the spirit, you are not under the law. Okay, you are not under the law. In verse 19 அவர் சொல்ற விசேஷமாக இந்த மாம்சத்தின் பாருங்க, அங்க அந்த வார்த்தை பாருங்க புர்லர்ல இருக்கும். the acts, சில பைபிள்ல சில வெர்ஷன்ல வந்து the works போட்டிருக்கும், the works of the flesh or the acts of the flesh. So that's a plural. ஓகே, அப்ப அந்த மாம்சமான காரியங்கள் பல காரியங்கள் இருக்குது, பல விதமா. அது they will act in our life in different forms and in different seasons and times. இது வந்து நம்ம அறிய வேண்டும். So they are very obvious. ஓகே, அது வந்து ரொம்ப ஆப்வியஸா இருக்கும். ஓகே, அப்ப அவங்க நான்கு பிரிவினைகளை வைத்து அவங்க சொல்றாரு. ஒண்ணு வந்து செக்ஷுவல் இம்மாரலிட்டி. இதை மறக்க கூடாதுங்க, இது உண்மை. சபையில இது நடந்துகிட்டு இருக்குது. செக்ஷுவல் இம்மாரலிட்டி is something that we cannot deny. It is there in front of us, it is there behind us, it is there in us. ஓகே, சோ இது வந்து நம்ம மறக்க கூடாது. செக்ஷுவல் இம்மாரலிட்டி அங்க இருக்குது. இம்பியூரிட்டி அண்ட் டிபார்ஜரி அங்கே அதுவும் இருக்குது அங்க. விளங்குதுங்களா? அது விசேஷமாக நம்ம விசுவாசிகள் மத்தியில அதிகமாக காணப்படுகிறது. பட் இட் இஸ் நாட். சில நேரத்துல அது வந்து வெளிப்படையாக வருது, சில நேரத்துல வந்து அது வந்து யாருக்கும் தெரியாது, அமைதியாக நடந்துகிட்டு இருக்கும். அது அமைதியாக யாருக்கும் தெரியாது. பாக்குறதுக்கு இவனா செஞ்சிட்டான், இவங்களா செஞ்சிட்டாங்க, அப்போ ஒரு பெரிய கேள்வி வரும், அது பெரிய அதிர்ச்சி. பட் இட் இஸ் ரியல், that is happening and we have to accept that. அது நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம அது மூடி சோத்தில் போட்டு ஒரு பூசணிக்காய் மூடுற மாதிரி அதை மூடக்கூடாது. அது எப்படி அதுல இருந்து நம்ம வெளிப்பு வரணும், அது எப்படி அதை நம்ம மேற்கொள்ளணும்ட்டு அது நம்ம கையில தான் இருக்குது. as Christians, as believers, அது நம்ம கையில தான் இருக்கு, அதை நம்ம செய்யணும். அப்ப அடுத்தது பார்க்கும்போது idolatry and witchcraft, இது வந்து பின்தங்குறது. those who are backsliding. ஓகே, we see இந்த ஒரு காலத்துல பார்க்கும்போது அவ்வளோ ஆவிக்குரிய வாழ்க்கையில இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா அமைதியா இருப்பாங்க. they will be very quiet. அவங்க வாழ்க்கையில ஒரு உப்பு இருக்காது, ஒரு லைஃப் இருக்காது, முகத்துல ஒரு சிரிப்பு இருக்காது. ஸோ they are backsliding. ஆண்டவருக்கு விரோதமான காரியம் they are backsliding. அதே நேரத்துல பார்க்கும்போது hatred and discord and jealousy, fits and rages. இது தமிழ்ல நீங்க நல்லா அது வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி காரியங்கள் வந்து அதிகமாக the acts of அதாவது the works of the flesh அது கிரி செய்து கொண்டே இருக்குது. விளங்குதுங்களா? சொல்றாரு பவுலு, நான் இது குறித்து உங்களுக்கு முன்கூட்டியே நான் உங்களுக்கு வார்னிங் கொடுத்திருக்கிறேன். அவர் சொல்றாரு, முன்கூட்டியே I warned you as I did before. முன்கூட்டியே நான் உங்களுக்கு நாங்க வார்னிங் கொடுத்திருக்கிறேன்.
அவர் எப்போ வார்னிங் கொடுத்திருக்காரு சொல்லுங்க பாப்போம். Anybody know when did he warn? ரோமர் எடுத்துக்கொண்டீங்கன்றால் 13 யாருன்னு எடுத்துக்கொள்ளுங்கள். somebody read 13:13, Romans 13:13. வாசிக்கிறீங்களா? ரோமர் 13:13. ஓகேண்ணே. களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவும். ஸோ இங்க ரோமர்ல இதுக்கு முன்னே அவர் சொல்லி இருக்கிறாரு. ரோமர்ல வந்து 13:13 அவர் எச்சரிக்கை பண்ணி இருக்காரு. இந்த மாதிரி அதாவது மாம்சத்தின் கிரிகளுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. கொடுக்கும்போது அந்த முரட்டாட்டங்கள் அதிகமாக அது வெளிப்படும். ஓகே, முரட்டாட்டங்கள் வெளியே ஆகும்போது அப்ப பார்க்கும்போது சபையில் வந்து பல பிரச்சனைகள் நம்ம எதிர்பார்ப்போம். நல்லா போய்கிட்டே இருக்கும், திடீர்னு பார்த்தா இது ஒரு பிரச்சனை வரும். எங்கேயான ஒரு வாழ்க்கைன மாதிரி அது வெடிக்கும். ஏனென்றால் நம்ம சபையில நம்ம கிறிஸ்துவலா இருக்கிற நாம் அது அதாவது மாம்சத்தின் கிரிகளுக்கு நம்ம இடம் கொடுக்கும்போது இவ்விதமாக நடக்கும். சரிங்களா? அப்ப நம்ம பார்க்கும்போது அவரு let me go back to just a minute. அப்ப திடீர் அந்த வசனம் முடிஞ்ச பிற்பாடு அவரோட டோன் கொஞ்சம் மாறுகிறது. பாத்தீங்கன்னா அப்ப சொல்ற 22வது வசனம் சொல்ற பட் இதுக்கு ஒரு ஆன்சர் கொடுக்கிறாரு, இதுக்கு ஒரு பதில் கொடுக்கிறாரு, இதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கிறாரு. ஓகே, இது வந்து இது இந்த மாதிரி செய்யும் போது அந்த மாம்சத்துல அந்த மாம்சம் நம்ம ஈடுபடும் போது இதுல இருந்து இதுக்கு அதாவது ஆப்போசிட் இருக்குது. இது மட்டும் இது வந்து இது இருக்குதே ஆக்ஸ் ஆஃப் அந்த பிளாஷ்ல வந்து நம்ம ஈடுபடுறோம், கிரிகள் அந்த மாம்சத்தின் கிரிகள் இருக்குது. ஆனாலும் அவர் சொல் பட் 18வது வசனத்துல பார்க்கும்போது அவர் சொல்றாரு, இஃப் யூ ஆர் லெட் பை த ஸ்பிரிட் யூ ஆர் நாட் அண்டர் த லா சொல்றாரு. அப்ப when we are led by the spirit, ஆவியானவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது அவர்கிட்ட நம்மளை வழி நடத்துறதுக்கு அவருக்கு இடம் கொடுக்கும் போது அங்க என்ன நடக்குதுன்னா the fruit of the spirit. பாருங்க 19வது வசனத்துல அதாவது மாம்சத்தின் கிரிகள் போட்டிருக்குது. that means the Lord மாம்சத்துக்கு வந்து பல கிரிகள் உண்டு. ஆனா ஆவிக்கு வந்து ஒரே ஒரு கனி தான் இருக்குது. அங்க பாருங்க ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட். இப்போ ஒரு ஹெம்பர் வச்சு கொண்டோம்னா ஒரு ஹெம்பர், அந்த ஹெம்பர்ல பாருங்க பல விதமான பழங்கள் இருக்கும். வாழைப்பழம், ஆப்பிள், கிரேப்ஸ், இந்த மாதிரி பல பழங்களை வைப்போம். ஆனா அது ஹெம்பர் தான், ஒரே அதுக்கு வந்து ஹெம்பர் தான். we don't call it by individual. ஒவ்வொரு பழமா வச்சு நம்ம சொல்ல மாட்டோம். அதே போலதான் ஆவியின் கனி வந்து ஒரு ஹெம்பர் மாதிரி. அந்த ஹெம்பர்ல வந்து பல விதமான அதாவது அந்த கனி, அந்த ஆவின் கனி இருக்கும். சோ அந்த ஆவின் கனி பார்க்கும்போது அவர் அங்க சொல்லுகிறாரு, இஸ் லவ், முதலாவது அன்பு, then there is joy, then there is peace, there is forbearance, kindness, goodness, faithfulness, gentleness and self control. அப்ப இந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நம்ம இடம் கொடுக்கும்போது, ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுக்கும்போது அப்ப நம்ம என்ன செய்வோம், ஆட்டோமேட்டிக்கலியா நம்ம வாழ்க்கையில இந்த முரட்டாட்டத்திலிருந்து அதாவது மாம்சத்தின் கிரியிலிருந்து நம்ம அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வரும்போது நம்ம என்ன செய்யறோம்னா ஆவியானவரப்போ நம்ம வாழ்க்கையில வெளிப்படுவார். எப்படி வெளிப்படுகிறார்னா இந்த காரியத்துல வெளிப்படுகிறார். எப்படி? ஜாய், பீஸ், ஃபோர்பேரன்ஸ், மன்னிப்பு, சமாதானம், இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில ஈடுபடும். அப்ப 18வது வசனம் பிரகாரமா பார்க்கும்போது மறுபடியும் நான் சொல்லுகிறேன், if you are led by the spirit you are not under the law. ஓகே, இது ஏன் பவுல் இப்படி சொல்லுகிறாருன்னு கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போமே. இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து இந்த தேசத்துல எல்லா தேசத்திலும் சட்டம் இருக்கு, உண்மைதானே? லா இருக்குது. ஓகே, லா. அப்போ ஒருத்தர் தவறு செஞ்சாங்கன்னா அவங்களை பிடிச்சு அந்த லா, அந்த சட்டத்தின் பிரகாரமாக அவங்களுக்கு தண்டனை கொடுப்பாங்க, உண்மைதானே? சோ அப்ப நம்ம மலேசியால இருக்கிற பிரதிகள் இந்த தேசத்துல நம்ம அந்த சட்டத்துக்கு விரோதமாக நம்ம எந்த காரியம் செய்யாதபடி எல்லாருமே
சட்டத்துக்கு மீறாத நடந்து கொண்டாருங்கள் என்றால் நம்மளுக்கு போலீஸ்காரனுக்கு வேலை இருக்காது, யார் கைது செய்ய மாட்டாங்க. அப்ப அந்த சட்டம் வந்து நம்மளுக்கு வந்து அது நம்ம அதை பயன்படுத்த தேவையில்லை. we are not under the law anymore. பிகாஸ் நம்ம என்ன செய்யறோம்னா அந்த லா பிரகாரமாக, அதாவது அதுக்கு எதிராக நம்ம செய்யாதபடி நம்ம நடக்கிறோம். அப்ப அந்த போலீஸ்காரனுக்கு வேலை இருக்காது, நீதிபதிக்கும் வேலை இருக்காது, பிரிசனுக்கெல்லாம் சாத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கும். அப்ப இந்த தேசத்துல என்ன நடக்கும்னா அன்பு இருக்கும், சமாதானம் இருக்கும், பொறுமை இருக்கும், ஒருத்தருக்குள்ள, அதாவது there will be forbearance, there will be forgiveness. ஸோ எல்லாருமே சமாதானமாக இந்த தேசத்துல நம்ம வாழ முடியும். அதே போலதான் அப்ப பவுல் இங்க சொல்லும் போது, இஃப் யூ ஆர் led by the spirit you are not under the law. அப்ப நம்மளுக்கு வந்து கிறிஸ்துவா இருக்கிறனா நம்மளுக்கு வந்து பழைய ஏற்பாடு 10 கட்டளை மூலமா தான் நம்ம ரட்சிப்பு பெற்றுக்கொள்ள முடியும். அந்த 10 கட்டளைகள்னால்தான் நம்ம வந்து நீதியின் வாழ்க்கையை வாழ முடியும்னு சொல்லி அது இயேசு கிறிஸ்து அது நிரூபிச்சிருக்கிறார். அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா அவரோட மரணத்தின் மூலியமாக நம்மளுக்கு ஒரு புது கட்டளை கொடுத்திருக்கிறார். He has given us a new commandment, he has given us a new law that by faith through Jesus நம்ம ரட்சிக்கப்படுறோம்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ பிரியமானவர்களே, இங்க நம்மளே கேட்க வேண்டிய கேள்வி வந்து, are we under the control of the flesh? இன்றைக்கு நம்ம கேட்கணும். அது கிறிஸ்துவா இருக்கிற அது நம்ம மறிக்க கூடாது. ஏன்னா நாளைக்கு ஆண்டவர் முன்பாக நிற்கும் போது ஒரு பரிதான நிலைமையில் நிக்க கூடாது. நம்ம விளங்குதுங்களா? நம்ம ஆண்டவர் நம்மளுக்கு நியாயம் தீர்ப்பு கொடுக்கும் போது அந்த சூழ்நிலையில, ஆண்டவரே நான் உன்னை நம்பினேன், நான் உனக்கு நான் உன் நாமத்துல உன்னோட வார்த்தையை நான் பிரீச் பண்ணேன், அற்புதங்கள் செய்தேன், பேய்கள் ஓட்டினேன், வியாதிகள் சுகமானுச்சு ஆண்டவரேன்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்லி யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவாரு. அப்ப இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம இந்த மாம்சத்தின் கிரிகளுக்கு நம்ம இடம் கொடுத்தோம் என்றால் இதுல இருந்து நம்ம வெளியே ஆவறதுக்கு ஒரே ஒரு வழிதான், ஆவியானவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கணும். இறுதியாக நம்ம என்ன பார்க்க போறோம் என்றால், எபிசியன் 6வது அதிகாரம் 11-12 யாருன்னு வாசிக்கிறீர்களா? எபிசியன்ஸ் chapter 6 verses, நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன், அப்ப யாராவது தமிழ்ல வாசிங்க, சரிங்களா? Put on your full armor of God so that you can take your stand against the devil's schemes. Okay, அதாவது மாம்சத்தின் கிரிகள் வந்து நம்ம எதிர் நிக்க we need to wear the full armor of God. For our struggle, நம்மளோட போராட்டம் வந்து மாம்சத்திலும் ரத்தத்தினால இல்ல. For our struggle is not against flesh and blood, but against the rulers, against the authorities, against the powers of this dark world, and against the spiritual forces of evil in the heavenly realm. என்ன வாசிக்கிறீங்களா? எபேசியர் 6:11-12. ஓகே. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைதனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆமென். ஆமென். சோ இன்றைக்கு யாராவது நம்ம சபையில விசுவாசிகள் மத்தியில யாராவது அவங்க மேல ஒரு தவறு கண்டுபிடிக்கிறோம், ஒரு தவறு பார்க்கிறோம், அவங்க அவங்க ஒரு பொய் சொல்ற நபரா இருக்கலாம், ஒரு இல்லாட்டி திருடுங்களா இருக்கலாம், இல்லாட்டி சபைக்கு ஒழுங்கா வராதவங்களா இருக்கலாம். அது வந்து we cannot talk bad about them because அவங்களோட our battle is not with the flesh and blood, it's the dark world, it's the against the powers of darkness. ஸோ நம்ம என்ன செய்யணும்னா நம்ம வந்து இந்த காரியங்கள் வந்து அந்த the powers of darkness that is overshadowing that person. இப்போ என்னை வச்சுங்க, நான் இப்போ சபைக்கு வரமாட்டேன்,
ஜெபத்தில் கலந்து கொள்ள மாட்டேன், தசம்பாக கொடுக்க மாட்டேன், என்னோட வாழ்க்கையே சரியில்லாத இருக்கு. அப்ப it is not I who am doing it. Actually it is the spirit, முரட்டாட்டம், அந்த 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 கிரிகள், மாம்சத்தின் கிரிகள் எனக்குள்ள கிரி செய்யற காரணனால நான் இந்த மாதிரி ஈடுபடு. ஸோ வி நீட் டு அட்ரஸ் தட் இஷ்யூ. அந்த காரியத்தை நம்ம அட்ரஸ் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் இது நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டியதா இருக்குது. ஸோ இஃப் இட் இஸ் மீ அண்ட் யூ, ஓகே, இன்றைக்கு நம்ம அமர்ந்திருக்கிறோம் பிரேயர். முக்கியமாக நம்ம இங்க இன்றைக்கு இந்த பிரேயர் கலந்து கொண்டு நாம் ஃப்ரம் த பாஸ்டர் அன்டில் த மெம்பர்ஸ் ஆஃப் த சர்ச்சஸ் இந்த பிரேயர்ல இருக்கணும். நாம் நம்மளே அதாவது சோதிச்சு பார்க்கணும். we need to search our hearts, we need to search ourselves whether our life is in the hands of the in the hands of the devil, or whether we have allowed the Holy Spirit to lead us. So finally, as I read, let us put on the armor of God. Okay, armor of God is the only one that will help us to defeat Satan that is destroying our life and destroying our church. Thank you. God bless. தேங்க்யூண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. ஓகே, தொடர்ந்து நம்ம சில காரியங்களுக்காக, சில ஜெபங்களுக்காக ஜெபிக்க போறோம். ஒன்றாவது, நம்ம கேட்ட சத்தியத்தின்படி மாமிசத்திற்கும் ஆவிக்குரிய போராட்டம். இரு வழியில் நடக்கிறவன் நிலையற்றவன். நம்ம எந்த வழியில நடக்கிறோம் நம்மளே பார்க்கணும். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நடக்கிறோமா, இல்ல மாமிசத்துல நடந்து கேட்ட சத்தியத்தின்படி மாமிசத்தின் காரியங்கள்ல, உலக காரியங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போறோம். ஏன்னா அந்த ரெண்டுமே வேணும்னு சொன்னாக்கா கடைசியில நம்ம எங்க போய் முடியும் நம்மளோட வாழ்க்கை, அதை நம்ம நிதானித்து அறியணும். ரெண்டுமே வேணும்னு சொன்னாக்கா முடியாது, ஒண்ணுதான் நம்ம தேர்ந்தெடுக்க முடியும். அதனால இந்த நேரத்துல இந்த காலத்துக்காண்டி நம்மளே ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அதிக சாப்பாடு போட்டோம்னாக்கா நம்ம ஆவிக்குரியவர்களா மாறுவோம். அந்த வார்த்தைகள், நம்ம சிந்தனைகள், பேச்சு ஏசப்பா போலவே நம்ம நம்ம இருப்போம். அதே சமயத்துல மாமிசத்துக்குரிய காரியங்களும் நமக்கு தெரியும். நிறைய பாவ காரியங்கள் நம்ம பார்த்தோம், நிறைய குணாதிசயம் நம்ம பார்த்தோம். நம்மளே நிதானித்து அறிகிற அறிவுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த காலத்துக்காண்டி தேவதாஸ் அண்ணே ஜெபம் பண்ணிடுறீங்களா? நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த மாலை வேலைக்காய் கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, இன்று நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையை கர்த்தாவே நாங்கள் கண்ணோக்கி பார்க்கிறோம் ஆண்டவர். ஆம், எப்படிப்பட்ட வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வாழ்கிறோமா, அல்லது மாம்சத்தின்படி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று எங்களையே நாங்கள் ஆராய்ந்து கொள்வதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக நீர் அமைத்து கொடுத்ததற்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். ஆண்டவரே, இந்த மாலை வேளையை கர்த்தாவே நாங்கள் இந்த சத்தியத்தின்படி எங்களை நீர் வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். ஆண்டவரே, இந்த கடைசி காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கடைசி நிமிஷத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாளை நான் எழுந்திருப்பேனா இல்லையா என்று எனக்கே தெரியாது. இப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நான் மாம்சத்திலே வாழ்கிறேனா, இல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்று எங்களை நாங்களே ஆராய்ந்து கொள்வதற்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக இருக்கிறது ஆண்டவர். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். ஆமாப்பா, நீர் ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே எங்களை உம்முடைய சத்தியத்திலே, உம்முடைய பரிசுத்தத்திலே எங்களை வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். ஆமா ஆண்டவர், ஒவ்வொரு நாளும் எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க நாங்கள் இன்னும் நீர் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது கூட நாங்கள் கேட்கிறோம். ஆமாண்டவரே, இந்த உலக வாழ்க்கையிலே கர்த்தாவே நாங்கள் பல சந்தர்ப்பங்களிலே கர்த்தாவே, பல சூழ்நிலைகளை கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் நாங்கள் கடந்து போகிறோம். இந்த கடந்து போகிற இந்த வேளையிலே கர்த்தாவே நாங்கள் எங்களை தற்காத்துக் கொள்வதற்கு, எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு எப்படிப்பட்ட கவசத்தை நாங்கள் அணிந்திருக்கிறோம் ஆண்டவர். ஓ ஹல்லேலூயா. ஆமா ஆண்டவரே, அந்த ரட்சணியம் என்னும் உம்முடைய கவசத்தை நாங்கள் அணிந்திருக்கிறோமா, இல்ல மாம்சத்தின்படி இருக்கிற அந்த கவசத்தை நாங்கள் அணிந்திருக்கிறோமா? ஆமா ஆண்டவரே, இந்த உலக வாழ்க்கையிலே நாங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு நாளும் சவாலாக இருக்கிறது ஆண்டவர்.
சந்திக்கிற ஒவ்வொரு மனுஷரும் ஆண்டவரே, ஒரு சவால் நிறைந்த மனுஷர்களை நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் சந்திக்கிறோம் ஆண்டவரே. இந்த சூழ்நிலை கர்த்தாவே நாங்கள் எப்படிப்பட்டவர்களாய் எங்களை நாங்கள் அவர்களுக்கு முன்பதாக நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். இந்த உலகத்திற்கு நாங்கள் எங்களை கர்த்தாவே நாங்கள் எப்படி வெளிப்படுத்துகிறோம் ஆண்டவரே? உம்மை வெளிப்படுத்துகிறோமா? இல்லை கர்த்தா, இல்லை நாங்கள் மாம்சத்தை வெளிப்படுத்துகிறோமா? இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள நீர் உதவி செய்ய முடிய கூட நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவர். நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, இந்த சத்தியத்தின் பிரகாரம் கர்த்தாவே நாங்கள் எங்கள் வாழ்க்கையை கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்த்து வழிநடத்த நீர் உதவி செய்ய முடியாய் இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தொடர்ந்து நம்ம கேட்ட சத்தியத்தின்படி நம்ம இன்னைக்கு சபைக்கு போறோம், நிறைய காரியங்கள், நிறைய ஊழியங்களை செய்யறோம். அந்த காரியங்களை ஆண்டவர் பிரியமா இருக்கிறாரா? இல்ல நம்ம தெரியணும், நான் தெரியணும், என் பேரு எல்லாருக்கும் தெரியணும், நான் என்னோட மகிமைக்காண்டி நான் செய்யறேன். ஏன்னா வசனம் சொல்லுது, உலகத்தை நம்ம ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா அதனால என்ன? அப்ப நம்ம ஆத்மா ஊழியம் சொல்லிட்டு அப்படி போயிட்டு நாளைக்கு நம்மளோட உறவு ஆண்டுக்குள்ள நெருங்கிய உறவு, பர்சனல் ஆண்டுக்கு நம்மளுக்கும் உள்ள உறவு எப்படி இருக்குது, நம்மள நாமே ஆராய்ப்போம். இதுக்காண்டி இனியாக்கா ஜம்ப் பண்ணிடுறீங்களாக்கா? டயனக்கா ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, சர்வ வல்லமை உள்ள கர்த்தாவே, இதோ ஆண்டவரே, நீங்க எங்க ஒவ்வொருவரையும் அறிந்த தேவனாய் இருக்கிறேன். அப்பா, நீங்க ஆராய்ந்து பாருங்க ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீங்க ஆராய்ந்து பாருங்க அப்பா. எங்க குற்றங்கள் குறைவுகளை நீங்க ஒருவரே அறிந்திருக்கீங்க. சில வேளையில அறியாமலே ஆண்டவரே ஒவ்வொருவரும் அப்பா நாங்க பெருமை கொண்டிருக்கோம் ஆண்டவரே, நாங்க பொறாமை கொண்டிருக்கோம், எரிச்சல் கொண்டிருக்கோம், பெரிய எதிர்பார்ப்போடு அப்பா நாங்க செய்கின்றோம் சில காரியங்கள். ஏன்னா எங்க சொந்த ஆசைக்கு ஆண்டவரே நாங்க அப்பா வெளிப்படணும்னு அப்படிப்பட்ட காரியங்கள் அப்பா எங்க ஒவ்வொரு மத்தியிலும் காணப்பட்டாலும் ஐயா அவைகள் எல்லாம் நீங்க எடுத்து போடும்படி நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எதை செய்தாலும் நாமம் மட்டுமே மகிமை பெற வேண்டும், எங்களை மறைத்து நீங்க வெளிப்பட வேண்டும் ஆண்டவரே. அப்படியாக ராஜா ஒவ்வொருவரையும் நீங்க ஆட்கொண்டு நடத்துங்க ஐயா. நாங்க பலவீனம் உள்ளவர்களா இருக்கிறோம் ஆண்டவரே. சில வேளையில் நாங்க விழுந்து போகிற ஒரு சூழ்நிலை இருக்கு ஆண்டவரே. ஆனா நீர் எங்களோடு கூட இருந்து மறுபடியும் எங்களை உயிர் பெற்று எழும்ப செய்யற தேவனாய் இருக்கிறீர் ஐயா. ஐயா, மனம் தளர்ந்து போகாதபடி அப்பா, பிசாசானன் விழித்த அப்பா போட்ட வலையில நாங்கள் விழாதபடி அப்பா நீங்க எங்களை காத்து நடத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியத்தையும் சபையில இருக்கிற ஒவ்வொரு ஊழியங்களையும் பாதத்தில் வைக்கிறோம். அதுல ஈடுபட்டு இருக்கிற ஒவ்வொரு நபரையும் சமூகத்துக்கு முன்பாக கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. நீங்க ஒவ்வொருவரையும் எங்களை தாழ்த்துங்க, நாமும் உயரப்பட வேண்டும் ஆண்டவரே. அப்பா நாம் ஆண்டவரே நீங்க அப்படியாக ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு நடத்துங்க ஆண்டவரே. நீங்க ஆளுகை செய்யுங்க, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீங்க ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. அப்படியாக உண்மை பிடித்து கொண்டு அப்பா நீர் எங்க ஒவ்வொருவருக்கும் ஆலோசனையின் கர்த்தராக இருந்து நீங்க நடத்தும்படி நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆமாப்பா, சர்வ வல்லவராய் இருக்கிறேன், உமக்கு மறைவாக நாங்க எங்குமே செல்ல முடியாது ஆண்டவரே. நீர் சகலத்தையும் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, சில பேர் நினைக்கிறோம் நாங்க இருட்டுல இருந்துட்டு எது செய்யறோம் யாருக்கு தெரியாதுன்னு, ஆனா நீர் சகலத்தையும் அறிந்திருக்கிறீர். Lord, there is no difference between Lord Father when it's in the dark or light, because you know everything, you created everything, oh Father. And we pray that you will take control of each and every one of us, oh Lord. You will lead, you will guide, and let your fire go before each and everyone, burn away every plans of the enemy, and you lead through. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. எங்கமே இரக்கம் கொண்டு கிருபை கொண்டு எங்களை வழி நடத்தி வருவதற்காக நாங்க நன்றி செலுத்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. சகலத்தையும் இயேசுவ நாமத்துல ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தொடர்ந்து நம்ம ஹாயா பிரேயருக்காண்டி நம்ம சில ஜெபங்களை எடுத்து போறோம். முதலாவதாக இந்த ஹாயால பாஸ்டர் இருக்காங்க, ஒவ்வொரு போதருக்காண்டி நம்ம ஜெபிக்க போறோம். அதே சமயத்துல
அங்க வந்துட்டு 5 செக்ஷன் இருக்கு. அந்த 5 செக்ஷன் நடத்துறவங்களுக்கும் நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவர் அவங்களுக்கு ஞானத்தை கொடுக்கணும். அவரு என்ன செய்ய சித்தம் வைத்திருக்காரோ அது அவங்க மூலியமா ஆண்டவர் வழி நடத்தணும். அதே சமயத்துல நடத்துற போதர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கணும். எந்த ஒரு போராட்டம் வராதபடிக்கு அதுக்காண்டி மோகனே ஜெபம் பண்றீங்களான்னு? மோகனே வந்துட்டேன். ஓகே, தேங்க்யூ. ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி ஆண்டவரே. நீ ராஜாதி ராஜன், தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர். ஆண்டவரே இந்த வேலை ராஜா ஆண்டவரே, போன வருஷம் ஆண்டவரே பாட்டிக்சன்ல நாங்கள் கூடும் பொழுது இந்த காயா ஆண்டவரே நாங்கள் கூடும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தீர். அதுபோல ஆண்டவரே இந்த வருடமும் ஆண்டவரே மறுபடியும் ஆண்டவரே 2வது முறையாக நாங்கள் கூடும் பொழுது அந்த இடத்துல ஆண்டவர் இன்னும் மறுபடியும் ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அன்று ஒரு நோக்கத்தோடு இந்த காரியத்தை நீ செய்கிறீர், நீர் கொண்டு வந்திருக்கிறீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் மக்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த பிரேயர்ல கலந்து கொள்ளும் பொழுது கூட அன்று விசேஷமாய் எங்களுடைய போதகர்மார்கள் ஆண்டவரே அதை ஏற்பாடு செய்து ஆண்டவரே அதில் முன் நின்று நடத்துகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக. ஆண்டவரே அவர்களுக்கு கிருபை செய்வீராக. ஞானத்தினால் ஆண்டவரே அவர்களுக்கு பெருக செய்வீராக. அநேக காரியங்களை மக்களுக்கு ராஜா அவர்கள் அறிவிக்கவும் ஆண்டவரே வெளிப்படுத்தவும் கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உம்முடைய நாமம் இதிலே மகிமைப்பட வேண்டும். அதுல வருகிற ஒவ்வொரு போதகரையும் கூட ராஜா கர்த்தர் அவர்களை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டும். ஆண்டவரே உம்முடைய வார்த்தை வெளிப்பட வேண்டும். உம்முடைய கிருபை அந்த இடத்துல காணப்பட வேண்டும் ஆண்டவரே. அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஒரு மனத்தின் ஆவி அந்த இடத்துல ஊற்றுவீராக ஆண்டவரே. அங்க வருகிற ஒவ்வொருவரும் ஒரே சிந்தையாய் ஆண்டவரே ஒரே காரியத்தை எதிர்பார்க்கிறவர்களாய் ஆண்டவரே நாங்கள் அப்பா எங்களுக்கு தனிப்பட்ட விதத்துல ஒரு ஆசீர்வாதத்தை அல்ல ஆண்டவரே. அப்பா நீர் ஆண்டவரே எங்களுக்கு வேண்டும், நீர் வேண்டும். We need you, Lord. We don't want anything else. We only need you. எங்களுக்கு தனிப்பட்ட விதத்துல ஆண்டவரே அப்பா எங்களுக்கு இந்த காரியம் வேணும், அந்த காரியம் வேணும், அதெல்லாம் ஒரு பகுதி நாங்க தள்ளி வச்சுட்டு ராஜா முதல்ல நீர் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் அதுல கலந்து கொண்டு ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரர்கள் மத்தியில் ஆண்டவரே நீர் மகிமைப்பட வேண்டும். உங்க ஊழியக்காரர்கள் மத்தியில ஆண்டவரே இந்த பிரேயர் மத்தியில் ஆண்டவரே நீர் ஆண்டவரே காணப்பட வேண்டும். ஆமா ஆண்டவரே, நாங்க எப்பொழுதும் அந்த ஊழியக்காரரை பாக்குறோம் ஆண்டவரே. இல்ல நாங்க அந்த ஊழியக்காரரை பார்க்க போறது இல்ல, யாரு பேச்சாளர் நாங்க பார்க்க போறது இல்ல, யாரு அதை நடத்தப்புறா பார்க்க போறது இல்ல. நாங்க பார்க்க போறதெல்லாம் ஆண்டவரே நீர் மாத்திரம், இயேசு கிறிஸ்து எங்கள் இரட்சகர், உண்மை மாத்திரம் நாங்கள் கேட்க வருகிறோம். உம்முடைய வார்த்தையை மாத்திரம் கேட்க வருகிறோம். அன்று உண்மை மாத்திரம் பார்க்க வருகிறோம். ஆமாண்டவரே அப்பா உம்முடைய முகத்தை காண வேண்டும், உம்முடைய பிரசனத்தை காண வேண்டும், உம்முடைய சத்தத்தை கேட்க வேண்டும். அதற்காக ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். வருகிற ஒவ்வொருவர்களையும் கர்த்தரை ஆயத்தப்படுத்தும்படியாக அன்றைய அநேக காரியங்கள் அந்த இடத்துல வெளிப்படுத்தவும் மறுபடியுமாக உடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி. எல்லா துதிகளை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அடுத்தது இந்த ஹாயா கேம்ல வந்துட்டு பிளான் பண்ணிருப்பாங்க இந்த காரியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி. அந்த பிளான் மத்தியிலும் பரிசுத்தாவியானவர் வழி நடத்தணும், அவர் ஆட்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகணும். இருந்த வண்ணமா இராதபடிக்கு என்ன நோக்கமும் எல்லாத்தையும் ஒன்று குற்றாரு ஆண்டவர் ஒன்று குட்டி ஜெபிக்கும் போது தேவ ஜனங்கள் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கும் போது துதிக்கும் போது ஆவியானவர் வல்லமே இறங்குற பயன். அதே சமயத்துல வந்துட்டு பரிசுத்தாவின் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி அது அடுத்த லெவலுக்கு அவரு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி இதற்காண்டி ரோனிகா ஜெபம் பண்ணீங்களாக்கா?
ஓகே அக்கா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா நீ நல்லவர், வல்லவர், தேசியமான தேவனாய் இருக்கிறீர் தகப்பன். இந்த ஹாயா கேமலும் கூட தகப்பன் வல்லமை வெளிப்பட போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் நீர் முழுமையாக பொறுப்பெடுத்து ஆண்டவரே தகப்பனை மட்டும் நடத்தி வந்தவர் தகப்பனை இன்னமும் நீர் நடத்த வல்லவராய் இருக்கிறீர் தகப்பன். ஆண்டவரே கர்த்தவன் இந்த 226 participant, Lord Jesus. அவர்களுடைய கருத்துல வைக்கிற சிறு பிள்ளைகள் முதல் பெரியோர் வரை தகப்பன். அப்பா ராஜா அவர்களுடைய சிந்தை, அவர்களுடைய இருதயம், அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் தேவன் நீங்க முழுமையாக ஆட்கொண்டு நடத்தும்படியாக நாங்கள் உங்களுடைய பாதப்படியில ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பன். ஹல்லேலூயா. எஸ் ஃபாதர், நீங்க வெளிப்படணும் ஆண்டவர், நீங்க நடத்தணும் ஆண்டவர். பா அடுத்தது ஆண்டவரே இந்த லைஃப்ல அப்ப நீர் என்ன வைத்திருக்கிறீர், இந்த ஆண்டுல என்ன உம்முடைய திட்டம் ஆண்டவர். அப்பா உம்முடைய ஜனங்களை கொண்டு நீர் செய்ய இருக்கிற அந்த திட்டங்கள் ஆண்டவர், அந்த ப்ளூ பிரிண்ட் லார்ட் ஜீசஸ் ஆண்டவர் நீர் கொடுத்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். அப்பா தரிசனத்தோடு அவர்கள் திரும்பி வர போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். அப்பா தகப்பனே இதுதான் நான் செய்ய போகிறேன் என்று ஒரு நிச்சயத்தோடு கர்த்தர் ஒவ்வொருவரும் திரும்பி வரப்போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். அப்பா தகப்பனே ராஜா, இது ஒரு டிவைன் ஆண்டவரே ராஜா, ஒரு ரெவலேஷன் தகப்பனே ஆண்டவர், ஒரு வெளிப்பாடு தகப்பனே. அந்த இடத்துல அப்பா அப்பா உங்களுடைய ஜனங்களை கூட்டி சேர்த்து ஆண்டவரே நீர் கர்த்தாவே அப்பா நீர் பேச போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ரபா சீக்கிரியா அந்த ரபா உங்களுடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கெடுக்கிறோம் ஆண்டவரே. சகலமும் ஆண்டவரே நீர் பொறுப்பெடுத்து நடத்த போவதற்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீர் ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. நாட்களிலும் கூட வருகிற ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துங்க ராஜா. ஆண்டவரே தகப்பனே அவர்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவர். அப்பா ராஜா அவர்களுடைய ஆண்டவரே ஊழியங்களில ஆண்டவரே கர்த்தாவே நீர் அவர்களை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. எஸ் ஃபாதர், நீர் வைத்திருக்கிற அந்த காரியங்களுக்கு ஆண்டவரே ராஜா அங்கே அவர்கள் பெற்றுக்கொண்டு வரட்டும் ஆண்டவர். அந்த அந்த கர்த்தாவே அந்த ப்ரிப்பரேஷன் லார்ட் ஜீசஸ் ஆண்டவரே தங்களை தாழ்த்தி ஆண்டவரே ராஜா நாங்கள் ஆண்டவரே எங்களை அப்படியாக ராஜா உடைய சமூகத்துல அர்ப்பணித்து ஆண்டவரே இந்த 2 நாள் கூட்டத்துல ஆண்டவரே பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் இந்த கருத்துல நாங்கள் ஒப்பு கிடைக்கிறோம் ஆண்டவர். முழுமையாக தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்வதற்காக நன்றி. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்துல ஜெபிக்கிறோம் ஆண்டவர். நன்றிக்கா. தொடர்ந்து நம்ம இந்த ஏற்பாட்டு குழுவுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். ஏன்னா நிறைய காரியங்கள் இருக்கு. அந்த 200 பேரோட தேவைகளை சந்திக்கணும். ஒவ்வொரு வேலை நாட்கள் கிட்ட வர அதிக பொறுப்பு ரொம்ப டென்ஷனா இருக்கும். அதெல்லாம் ஆண்டவர் எடுத்து போட்டு அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு சமாதானத்தை தந்து, விவேகத்தை தந்து, எது எப்படி செய்யணும் ஆண்டு அவங்க வழி நடத்தணும்னு சொல்லி இதற்காண்டி அண்ணம்மா என்தனி அம்மா ஜெபம் பண்ணிருங்களா? சரியா புரியல, ஒன்னுக்கா சொல்லிருங்க. ஏற்பாட்டு குழுமா இந்த நிகழ்ச்சி பிரேயரு ஹாயா பிரேயரு அந்த டீம் இருக்காங்களே அவங்களுக்காண்டி அவங்களுக்கு வேண்டிய ஞானம். ஏன்னா நாட்கள் கிட்ட வர நிறைய போராட்டங்கள் இருக்கும், நிறைய காரியங்களை சந்திப்பாங்க. அதுல ஆண்டோரு இடைப்படணும், எல்லா வேலையும் சரியா இருக்கணும், நேர்த்தியா இருக்கணும், எல்லாரையும் திருப்திப்படுத்தணும். அந்த ஒரு நோக்கம் ஆண்டோர் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்பா ஆவியானவரே ராஜா, இந்த வேலைக்காண்டி கூட நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே. அப்பா ராஜா, இந்த ஜெபத்தை கத்தாவே ராஜா நீங்க கொடுத்த தயவுக்காண்டி கிருபைக்காண்டி சோத்திரம். அப்பா ராஜா, அப்பா நீங்க கத்தாவே வேண்டிய ஞானத்தையும் கத்தாவே ராஜா அப்பா உம்முடைய கிருபினாலும் கத்தாவே உம்முடைய வல்லமையின் அபிஷேகத்தினாலும் அவங்களை நிரப்பி கத்தாவே அப்பா உங்களுக்கு என்ன செய்ய வேணும் என்று திட்டமும் தெளிவுமா கத்தாவே ராஜா உம்முடைய அபிஷேகம் கரம் கத்தாவே ராஜா உம்முடைய தூதர்களை கொண்டு கத்தாவே நீர் அவங்களை வழி நடத்த முடியாது ஜெபிக்கிற கத்தாவே அப்பா நாங்கள் கேட்பதுக்கும் ஜெபிப்பதுக்கும் அதிகமா செய்கிற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா இந்த என்ன கத்தாவே ராஜா அப்பா நீர் ஒரு பெரிய காரியங்க அந்த இடத்துல இறங்கி கத்தாவே
கத்தாவே. அப்பா அவங்களுக்கு கத்தாவே ராஜா நீர் கிருபினால கத்தாவே இறக்கம் பாராட்டும்படியே ஜெபிக்கிற கத்தாவே. அப்பா நீர் ஒரு பாரத்தை அவங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. அப்பா ஒரு தெளிந்த சிந்தையை கொடுங்க ஆண்டவரே. அப்பா உங்களோட ஞானத்தினால அபிஷேகத்தினால அக்னினால நிரப்பி அப்பா என்ன செய்ய வேணும் என்று திட்டவும் தெளிவுமா கத்தாவே ராஜா நீர் அவங்களோடு போதிக்கும்படியே ஜெபிக்கிற கத்தாவே. அப்பா நாங்கள் ஜெபிப்பதனால் ஒன்றுமில்லை கத்தாவே ராஜா. நீர் இரக்கம் பாராட்டுங்க. உங்களுடைய கிருபை இருந்தா தான் நடக்கும் ஆண்டவரே. இந்த காரியத்துக்காண்டி கத்தாவே நீங்க இரக்கம் பாராட்டுங்க. தயவை கொடுங்க ஆண்டவரே அவங்களுக்கு கத்தாவே ராஜா. அவங்களுக்கு செய்கிற காரியங்கள் கத்தாவே ராஜா எந்த ஒரு தோல்வியும் அடையாதபடிக்கு வெற்றியினால் கத்தாவே ராஜா உம்மை நாம மாற்றமே உயர்த்தப்பட நாம மாற்றமே சாட்சியாய் நிக்க நாம மாற்றமே மகிமைப்பட நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா அவங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க கத்தாவே. உங்களோட வல்லமுள்ள கரங்களால் ஆசீர்வதிங்க கத்தாவே. நாங்கள் ஒன்றுக்கும் தகுதி இல்லாதவங்க, ஆனா நீங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துகிற தேவனா இருக்கிறீர் கத்தாவே. உங்களுடைய கிருபினால கத்தாவே நீர் நிரப்புங்க, ஆசீர்வதிங்க. அந்த இடம் முழுவதும் கத்தாவே தேவ மகிமையினால கத்தாவே அவங்களை சூழ்ந்து கொண்டு கத்தாவே உங்களுடைய அபிஷேகத்தினால அக்னியால கத்தாவே ராஜா அந்த இடம் முழுதும் அசைவாடும்படியே கரைத்து ஒவ்வொரு மேலும் கத்தாவே உங்களுடைய கரங்களை வைங்க ஆண்டவரே. இப்பொழுதே நீங்கள் அசைக்கப்படும்படிய ஒவ்வொரு மேலும் கத்தாவே நீங்கள் அசைக்கப்படும்படியா நாங்கள் செவிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், மாற்றும் உயர்த்துகிறோம் கத்தாவே. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்தி மாறாத இயேசுவின் நாமத்துக்கு ஜீவன நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தேங்க்ஸ்மா. அடுத்து கடைசியாக டிராவலிங். ஏன்னா அநேக பேரு புறப்பட்டு வருவாங்க. ஆண்டோட பாதுகாப்பு இருக்கணும். ஆண்டவரோட அவங்களை தாங்கணும். எல்லா விதமான நாச மோசங்களுக்கும் விபத்தின் ஆவிகளுக்கும் இப்ப நிறைய வைரஸ்கள் நிறைய இது கேஸ் வருது. பேர் என்னது நிப்பா வைரஸ், அப்புறம் டிபி, இந்த மாரி காய்ச்சல்கள் நிறைய வந்துட்டு எந்த ஒரு வைரஸும் அந்த இடத்துல வராதபடிக்கு ஆண்டவர் அங்க அந்த இடம் முழுவதும் அவர் ரத்த கோட்டைக்கு மூடி மறைத்து கொள்ளணும். அவரோட பாதுகாப்பின் கருத்துக்கு எல்லாம் இருக்கணும். ஒண்ணுமே வராதபடிக்கு விடுதலையோடு பாரத்தோடு அவங்க விடுதலையோடு சொல்லணும். அப்படி என்று நம்ம ஜெபம் பண்ணுவோம். இதுக்காண்டி மனோர்மணி ஆண்டி ஜெபம் பண்றீங்களா? சோத்திரிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துறோம் அப்பா. உங்க கொடா கோடி சோத்திரங்கள் ஏறெடுக்கிறோம் சாமி. இந்த நேரத்துல கத்தாவை இப்படியாக ஒவ்வொரு ஜெபத்தையும் அப்பா நீ கேட்டு வருவதுக்காண்டி உங்க நன்றி. இந்த ஜெபத்துக்காண்டி நீ பதில் கொடுத்ததுக்காண்டி நன்றி செலுத்துறோம் அப்பா. இந்த ஹாயா அப்பா இந்த ஜெப முகாமும் உடைய பாதத்துல கொண்டு வரும் சுவாமி. அப்பா இது நாங்கள் எங்களால சுயநலமாக அது எடுத்ததில்லப்பா, எல்லாம் உம்முடைய சித்தத்தின்படி அப்பா உம்முடைய ராஜ்யத்தை கட்டுற அந்த முகாமா இருக்க நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. அப்படியாக ராஜா பிரயாணப்படுற ஒவ்வொரு மேலேயும் உடைய தேவக்காரம் இருக்கணும் சுவாமி, பாதுகாப்பு இருக்கணும், வழிநடத்தல் இருக்கணும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அப்பா. இந்த முகாம்களை ஆண்டவரே நீர் இடைப்படும்படி, நீர் அசைவாடும்படி, நீர் பேசும்படி, நீர் வெளிப்படும்படியா நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. அப்பா இயேசுவின் நாமத்தில் எவைகளை கேட்டாலும் அதை நான் கொடுப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ண தேவன் நீர் அப்பா. ஆண்டவரே சுவாமி அப்பா அந்த நாளிலே கூட அப்பா பல வியாதிகள் பல விதமான ஆண்டவரே இந்த உலாவி கொண்டிருக்கிற இந்த பல விதமான வியாதிகள் ஆண்டவரே நோய்கள் ஆண்டவரே யாரையும் அணுகாதபடி ஆண்டவரே இந்த கிருமிகள் யாரையும் அட்டாக் பண்ணாதபடி ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரு மேலே உடைய ரத்தத்தினாலே மூடி வேலி எடுத்து காத்து கொள்ளுங்க சுவாமி. எந்த ஒரு வியாதியும் வரக்கூடாது, தடைகள் வரக்கூடாது. தடைப்படுகிற எல்லா தடைகளும் நஸ்ரத்தானே இயேசுவின் நாமத்துல அகண்டு போக முடியாது செபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருத்தையும் நீ பாதுகாத்துக்கொள்ளும், வழி நடத்தும் ஐயா. பிரயாணங்கள் ஒவ்வொருத்தையும் ஆண்டவரே சுகபத்திரமாய் போக செபிக்கிறோம் சுவாமி. அப்பா மழை இல்லாதபடி தடை இல்லாதபடி கர்த்தர் நீர் வழி நடத்த முடியாது ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி ராஜா. வெறுமையாய் வெறுமையாய் போகாதபடி ஆண்டவரே மனபாரத்தோட வர ஒவ்வொருத்தையும் உம்முடைய ஆசீர்வாதங்களாலே நிரப்பப்பட்டு ஆண்டவருடைய வல்லமை அபிஷேகத்தினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவரே அப்பா சந்தோஷ மகிழ்ச்சியோட ஆவியின் வரங்களை கனிகளை பெற்றுக்கொண்டு வீடு திரும்ப இயேசுவின் நாமத்துல அப்பா எல்லாரையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன்ப்பா. இந்த முகாம் ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ராஜா. ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நீ வாரும், நீர் பேசும், நீ நடத்தும் சுவாமி. எல்லா மகிமை புகழும் துதியும் கனமும் உமக்கு ஒருவருக்கே ராஜா.
அந்த இடத்துல நீர் வந்து பேசி அசைவாடும்படி ஆளிகை செய்யும்படி எல்லாவற்றிலையும் ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா ஆரம்பது கடைசி வரைக்கும் நீ பொறுப்பெடுத்துக்கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். மாறாத இயேசுவின் வல்லமுள்ள நாமத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்க ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். Pastor, Okay, ma. Thank you, Uncle, for the word, and thank you, Cecilia ma and Linda ma, for leading. ஜெபிப்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த அருமையான நேரத்தை எங்களுக்கு கொடுத்து ஜெபிக்கவும், உடைய வார்த்தையை கேட்கவும், ஆண்டவரே அதன் பிரகாரம் ஜெபிக்கவும், ஆண்டவரே நீர் கொடுத்த மிகப்பெரிய தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்களுடைய உலகத்துல அநேக போராட்டங்கள் உண்டு. அதுல மிகப்பெரிய போராட்டம் மாம்சமும் ஆவியின் போராட்டம். சில வேளைகள்ல ஆண்டவரே மாம்சம் ஒன்று சொல்லும், இன்னொரு காரியத்துல ஆவியானவர் இன்னொரு காரியத்தை சொல்லுகிற ஒரு சூழ்நிலை. இதில் ஆண்டவரே நாங்கள் தீர்மானம் எடுப்பது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. ஒருவேளை நாங்கள் செய்ய வேண்டாம்னு நினைக்கிறோம், ஆனா செய்யறோம். செய்ய வேண்டும்னு நினைக்கிறோம், செய்ய முடியல. ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் பவுலும் கடந்து போனார். இன்றைக்கு நாங்களும் அதை கடந்து போகிறோம். ஆனா இன்றைக்கு உம்முடைய வார்த்தை எங்களை உற்சாகப்படுத்தி இருக்கிறது. ஆண்டவரே, ஆண்டவரே இதோ மாமிசத்தின் கனிகள் அநேகம் இருந்தாலும் ஆவியின் கனியோ ஒன்று, அதிலே 9 குணங்கள் உண்டு என்று எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். அதிலே ஆண்டவரே முதல் காரியம் அன்பு. கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அன்பு, அது எங்களை எல்லாம் தடைகளையும் நீக்கும். When I love God, when I love my God, I will not do what I not supposed to do. நான் எதை செய்யக்கூடாதோ அதை செய்து விட்டால் எனக்குள் ஒரு 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 காரியத்தை உணர்த்துதல் வந்து கூட, ஐயோ அப்பாவுக்கு எதிராக நான் செஞ்சிட்டனே அப்படிங்கிற ஒரு உணர்வு எங்களுக்குள்ளே வருகிறதை கர்த்தர் இந்த வேளையிலும் நீர் எங்களோடு பேசுகிறீர். அதற்காக நன்றி. இந்த நாளிலே ஆண்டவரே இந்த வார்த்தை மெய்யான வார்த்தை. ஆண்டவரே நாங்கள் ஆவியிலே நடக்க, ஆவியிலே செயல்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதுதான் நீங்க காயால செய்ய போறீங்க ஆண்டவரே, ஹாயால செய்ய போறீங்க. இந்த ஹாயால நாங்க ஆவியின் பலத்தோடு நடக்க இருக்கின்றோம். ஆவியின் கனிகளை நாங்கள் ஆண்டவரே வர்ஷிக்க போகிறீர். அதை எங்களுக்கு அடையாளப்படுத்த போகிறேன். எங்களுக்கு என்ன இருக்குது, நாங்கள் எந்த ஆவியின் பலத்திலே நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம் என்று எங்களை கர்த்தர் ஆராய்ந்து பார்க்கிற ஒரு நேரமாக இந்த ஹாயா டைம் இருக்கட்டும் ஆண்டவரே. ஆவியானவர் முழுமையாய் பொறுப்படுத்திக் கொள்ளும். மனுஷ ராஜ்யங்கள் உடையட்டும், மனுஷனுடைய கோட்டைகள் உடையட்டும், மனுஷனுடைய சிந்தனைகள் உடையட்டும். ஆண்டவரே எல்லாம் ஆண்டவரே ஒரு ஒரு யூனிட்டி இன் த ஸ்பிரிட் எங்களுக்கு கொடுக்க ஜெபிக்கிறோம். லார்ட், we want யூனிட்டி இன் த ஸ்பிரிட். ஆவியிலே ஒரு ஒரு ஒற்றுமை எங்களுக்குள்ளே காணப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியாய் கர்த்தர் செய்யுங்க, அப்படியே நடத்துங்க, ஆசீர்வதிங்க, கூட இருங்க, பலப்படுத்துங்க. இது எல்லாவற்றிலும் இயேசுவின் மாறாத நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். ஆமேன். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்னுடைய ஐக்கியமும் சந்தோஷம் சமாதானம் எப்பொழுதும் சதா காலங்களும் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன். யாவரும் சேர்ந்த என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுலுமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆமேன். கர்த்தர்கள் ஆசீர்வதிப்பார். God bless you. வந்த யாவருக்கும் நன்றி. யூடியூப் வாயிலாக கலந்து கொண்ட ஒவ்வொருக்கும் நன்றி. நாளைக்கு நம்ம பைபிள் ஸ்டடி ஆரம்பிக்கின்றோம். ஸோ தயவு செய்து அங்க வந்து கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. God bless you. Good night. Jesus loves you. Bye bye. Thank you, Brother Stephen. Bye bye. Yeah, can you go? ஆமா.